எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் மதியத்துக்கு சாப்பாடு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. சுட சுட சோறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. அது கூடவே முட்டையை பாயில் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை வெடிப்பு வராதுங்க. முழு முட்டையாக உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே இன்றைக்கி கட்டி சோறு தாங்க செய்கிறேன். அதுக்காக ரசம் தாளிப்பு செஞ்சுக்கிறேங்க. இதே மாதிரி தான் செய்யணும். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாகுது நான் கட்டி சோறு செஞ்சு. கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. நான் எப்போதுமே இதே மாதிரி தான் வறுப்பேன். கூடவே முட்டையை பாயில் பண்ணி அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது சாதத்தை நம்ம கிளறி விட்டுக்கலாம். சுட சுட சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கு பிறகு ரசத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கட்டி சோறு ரெடிங்க. எப்போதும் போல் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.